குரலற்ற மக்களின் நலன் கருதி முன்னெடுக்கப்படும் எல்லையற்ற மனிதநேய நடைபயணம் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் 10ஆம் நாள் ஒன்றாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்று அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. வடமத்திய மாகாணத்திற்கான நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி செயற்திட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம் இன்று கலன்பிந்துனுவெவ ஸ்ரீ சுதர்ஷனாராம ராஜமகா விகாரையில் ஆரம்பமானது. தவறக்குழும தமிழியாய உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு எமது குழுவினர் சென்றிருந்தனர். புனரமைக்கப்படாதுள்ள வீதி கட்டமைப்பும் தொழில் வாய்ப்பின்மையும் இந்த மக்களின் முக்கிய பிரச்சினைகளாக அடையாளம் காணப்பட்டன. இராணுவ சேவையில் இருந்தபோது யுத்தத்தில் உயிரிழந்த தனது மகனுக்கான கொடுப்பனவு கூட கிடைக்காத நிலையில் நிற்கதியாகியுள்ள இந்த தாயார் தாம் எதிர்நோக்கியுள்ள நிலையை தெளிவுபடுத்தினார். கம்பகொல்லாவு பகுதி மக்கள் எதிர்நோக்கி வருகின்ற நீர் பிரச்சினை குறித்தும் எமது குழுவினர் ஆராய்ந்தனர். நீர் தட்டுப்பாடு விவசாய செய்கைகளையும் வெகுவாக பாதித்துள்ளது. வடமாகாண மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிய சென்றுள்ள மக்கள் சக்தி குழுவினர் இன்று மன்னார் மாவட்டத்தை சென்றடைந்தனர். இன்று முற்பகல் பள்ளிமுனை பெருக்க மரத்தடியில் நடைபெற்ற அங்குரார்ப்பண நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டி மெல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் கலார்த்தனா நடனப்பள்ளி மாணவ மாணவியரின் கிராமிய நடனம் இன்றைய அங்குரார்ப்பண நிகழ்வை அலங்கரித்தது. பள்ளிமுனை களப்பை அண்மித்த பகுதியில் வாழும் மக்கள் தமது பிரதான ஜீவனோபாய தொழிலாக மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் சக்தி குழுவினரிடம் மீனவர்கள் தமது பிரச்சினைகளை முன்வைத்தனர். 100-150 வருஷத்துக்கு மேற்படியாக இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாதைகள் இல்லாத காரணத்தால கூடுதலாக இந்த ஓடைக்கு ஒரு வத்தி போற காலங்கள் பகுதிகள் வந்து சொன்னா எங்களால இயலாத அளவுக்கு நாங்க அந்த ஒரு கஷ்டப்படுவோம். இப்ப நாங்க தோல்ல தூக்கிக்கண்டு 300-350 கிலோ வரும் இந்த போட்டும் இதுகளை தூக்கிக்கண்டு அதோடு சேர்த்து வலையிலையும் தூக்கி கொண்டு போய் வச்சு அப்படி ஒரு தூக்கி கொண்டு ஆழத்தில் உள்ள அந்த போட்டுகள் காண போக வேண்டியா இருக்கு. காலத்துல நாங்கள் சுயமாக நிம்மதியாக எங்களுடைய கடற்பரப்பில் நாங்கள் சென்று மீன்பிடிப்பதற்கான உரிய பாதைகள் மற்றும் ஒழுங்கான முறையிலான துறைமுகம் அமைச்சத்தால உரிய நபர்களை தொடர்பு கொண்டு ஆவணம் செய்திருக்கிறோம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த படகு சுமார் 300-400 கிலோ பாரம் இருக்கும். இந்த 300 கிலோ பாரமுடைய இந்த படகுகளை அவர்கள் 800 மீட்டர் தொலைவுக்கு சுமந்து சென்றுதான் ஆழ்கடலில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு பின்னர் அந்த படகினை அங்கிருந்து இங்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் காலமும் நேரமும் வீண் போகின்றது. அது மாத்திரமல்ல 10-15 பேருடைய உதவி இந்த படகினை சுமந்து செல்வதற்கு தேவைப்படுகிறது. தொடர்ந்து எமில் நகர், சவுத்பார், சாந்திபுரம் உள்ளிட்ட சில கிராமங்களுக்கும் சென்று மக்களின் பிரச்சினைகள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டன. தென்மாகாண மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்டறியும் நோக்கில் அகுனுகொலவெவ விகாரையில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து எமது குழுவினர் புறப்பட்டுச் சென்றனர். இன்றைய அங்குரார்ப்பண நிகழ்வில் பெண் ஒருவர் முன்வைத்த பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக அந்த சந்தர்ப்பத்திலேயே எமது குழுவினர் அவரது வீட்டிற்கு விரைந்தனர்.